அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெற்றோர்களை பற்றி சொல்கிற நேரத்திலும் அதை சொல்லுகிறார். வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்களுக்கு சங்கையான வார்த்தை பேசுங்கள். அவர்களுக்கு சங்கையான வார்த்தை பேசுங்கள். உலகத்திலே பலகீனமாக வாழக்கூடிய ஒரு நோயாளியாக இருக்கலாம், ஒரு அங்கவீனராக இருக்கலாம், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம், அதுபோல ஒரு அனாதையாக இருக்கலாம். இந்த சமுதாயத்திலே சில நேரங்களில் ஞாபகம் வந்து சில நேரங்களில் ஞாபகம் போகக்கூடிய அமைப்பிலே உள்ள எமது உறவுகளாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை முதல் தட்டி கொடுக்கக்கூடிய விஷயமே எது தெரியுமா? நல்ல வார்த்தை. அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி. நம்ம சொல்லக்கூடிய செய்திக்கும் அவரது நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்? நீங்க நல்ல முறையில வருவீர்கள், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. இதுக்கெல்லாம் நம்ம அறிவிருந்துதான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது ஒரு பிரார்த்தனை, இது ஒரு பிரார்த்தனை. தைரியமாக இருங்கள். இந்த லைஃப்ல யார் உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கைவிட மாட்டான். இந்த மாதிரியான வார்த்தைகளை, தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஆனால் மிகவும் கவலையான விஷயம் என்ன என்று சொன்னால், இதை தெரியாத நாம் பிறர் எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொன்னாலும் ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு போறான்னு சொல்றது, அதுக்கு சொல்றது என்று சொல்றது. இவன் ஒரு நயவஞ்சகத்தனமா என்ன செய்யறான்? சொல்லிட்டு போறான் அப்படி என்று சொல்றது. அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு ஏழாதுன்னு அவன் இப்படி சொல்லிட்டு போறான். என்னது? அதை நமது அறிவிலே போட்டு என்ன செய்யறது?